விழுப்புரத்தில் இரவு முழுவதும் தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் ஆசாக்குளம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆஷாத். வணக்கம் ஆஷாத், விவரங்கள் என்ன? சாரா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா நேற்று மாலை முதலே தொடர்ந்து மழையானது விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தோம்னா இரவு ஒரு 11 மணிக்கு மேலாக அதிதீவிரமாக மழையானது தொடர்ந்து பெய்து வந்தது. மாவட்டம் முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மழையானது தொடர்ந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஆசாக்குளம் நரிக்குறவர் காலனி பகுதி இருக்கிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகளும் இருக்கிறது. இதில் ஒரு 20 வீடுகளுக்கு மேலாக இந்த மழை நீரானது புகுந்திருக்கிறது. மக்கள் பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த குடியிருப்பு பகுதியை சுற்றிலும் பார்த்தோமே ஆனால் ஒரு முழங்கால அளவிற்கு தண்ணி தேங்கி நிற்கிறது. தற்போது வரை மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. விழுப்புரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 22 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. சாரா, இப்போ அந்த பகுதியில் பார்த்தோன்னா மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் வசிக்கக்கூடிய இடம் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. எனவே நகராட்சித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என்பது அந்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் பார்த்தோமானால் மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. சாரா, இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கையானது பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆசாத் அலி.